வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பட்டங் அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ரையாங்குலர் லவ் மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு லவ் டிராமா. அதோட ஒரு ஸ்போர்ட்ஸ் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணிருப்பாங்க. அது என்ன ஸ்போர்ட் அப்படின்னா இந்த பட்டம் விடுற காம்படிஷன். அந்த காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரியான தீம்ல இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே அருண் அண்ட் விஸ்கி அப்படின்ற மாதிரி ரெண்டு நண்பர்களை காட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே வந்ததே இல்லை. ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வருது. ஐஸ்வர்யா ரெண்டு பேரையுமே லவ் பண்றா. அதுல யாரை செலக்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கா. சோ இந்த பட்டம் விடுற காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்களை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ டிசைட் பண்றா. சோ இதுக்காக அந்த காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷன்ல என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் இவ யார் கூட சேர்றா அப்படின்றத அந்த படத்தோட கதை. தமிழ்ல காதல் தேசம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல, இதே மாதிரியான கதைக்களம் தான். பட் அதை ரொம்ப சீரியஸ் நோட்ல எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை ஒரு மாதிரி லைட்டர் நோட்லயே வந்து முழுக்க முழுக்க மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அந்த ஹீரோயினோட கேரக்டர், அதாவது தான் வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்றத அவ டிசைட் பண்ண முடியாம ஒரு இடத்துலயும் தடுமாறுற மாதிரியான ஒரு கேரக்டராவே காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப ஃபன்னியாவே போர்ட்ரே பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அவ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை கொண்டு போனது, அதுவும் அந்த ஃபீமேல் சென்ட்ரிக்கா கொண்டு போனது அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அந்த பட்டமுடுற காட்சிகள் அப்படின்றது ஒரு மாதிரி சூப்பரா தொடங்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த காம்படிஷன் எப்படி போய் முடிய போகுது அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் அப்படின்றதும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை ஒரு மாதிரி மியூசிக்கல் மூவியா கொடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு சாங்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஓவர்லோடா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏகப்பட்ட சாங்ஸை வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட டியூரேஷனே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் போகுது. அவ்வளோக்கான கண்டென்ட் அப்படின்றது இந்த கதையில இல்ல. சாலிடா இன்னொரு அரை மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொட்டீனா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது மாதிரி ரொம்ப நார்மலா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு என்டர்டைனர் தான் இந்த படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.